ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகிறது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகிறது. உனக்கு நல்லதுதான் விரைவில் நடக்கும். அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள். ஆனால் அந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். நீ தைரியமாக இரு என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன? நீ எழுந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் என் தங்கமே. நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் சாய் நமக்கு நாம் வேண்டியதை தருவாரோ என்றெல்லாம் எண்ணிவிடாதே. நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன். உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பது, உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ யாரையும் சார்ந்திருக்காதே என் குழந்தையே. உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் அப்பாவாகிய உன் சாயப்பா இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவிடு. அதை நான் உன் முன்னே சென்று நடத்தி காட்டிக்கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை அல்லவா நீ. நொடிக்கொரு முறை நீ என்னை நினைக்கிறாய், அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. பொன்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். அதை நான் நடத்தி நிச்சயம் காட்டுவேன். உன் பிரார்த்தனைகள் வலுப்பெறுவதற்கு நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். உன் விரதமும் தவமும் தானமும் உனக்கு துணை நிற்கும். அதெல்லாம் என் மனதை மிகவும் குளிர்வித்து விட்டது. மீண்டும் சொல்கிறேன் குழந்தையே, உன் விரதம் என்பது நீ உன்னை பட்டினி போட்டு விரதம் இருப்பதில்லை. நீ ஒருவேளை விரதம் இருந்தால் அந்த நேரத்தில் நீ உணவுக்காக எவ்வளவு செலவிடுவாயோ அதையோ அல்லது அந்த உணவையோ பசியால் வாடும் மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு. அதேபோல் நீ தவம் இருந்தாலும் அதைவிட நீ தானம் செய்யும் போது என் மனம் மிகவும் குளிர்ந்துவிடும். இதையெல்லாம் நீ செய்து என்னை ஆத்மார்த்தமாக சரணடைந்து உனக்கு வேண்டுவதை என்னிடம் கேட்டுவிடு. உன் தந்தையாகிய என்னிடம் நீ கேட்காமல் வேறு யாரிடம் போய் கேட்க முடியும்? நானும் உனக்கான அற்புதங்களை விரைவில் நடத்தி காட்ட தயாராக உள்ளேன். நீ கேட்டதில் உனக்கு மிகவும் அவசியமானதை நீ தேடும் முன்னே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். இப்போது உன் வேதனைகளை பார்த்து பலர் சிரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் தந்தையாகிய நான் அவர்களுக்கு செய்ய போவதை பார்த்து அவர்கள் வருந்துவார்கள். உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் அவர்களை உன்னை விட நான் கீழே தாழ்த்தி விடுவேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். இனி நீ கலங்க வேண்டிய சூழ்நிலை வராது என் குழந்தையே. என் தங்கமே, விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாம் சுபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வைப்பேன். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ. ஏன் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய்? உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். என்னை உன் மனதில் வைத்து பூஜிக்கிறாய், நேசிக்கிறாய், நினைக்கிறாய். அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக் கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய். நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன்.
சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய், நடந்து கொள்கிறாய் என்பதையே கூட உன்னால் உணர முடியவில்லை. உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய். அதனால்தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை. நீ செய்வதாக நினைக்கின்ற அனைத்தும் உன் சாயப்பாவான நான் தான் செய்கின்றேன். நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்துமே நான் தான் உன்னிடத்தில் இருந்து பேசுகிறேன். ஏனென்றால் நீ வெறும் பொம்பலாட்டத்தின் இசைக்கேற்ப ஆடும் பொம்மைதான் நீ. உன் சாயப்பதான் அதை ஆட்டி வைக்கும் கருவி. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி நான் செல்வேன். உன் நல்லது கெட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன். உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாயிருக்கிறது. பிறரது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது. அதை நான் சரி செய்கிறேன். அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா? அவர்களுக்கும் அது காயம்தானே. ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல, அவனுடைய மனமே முதல் எதிரி. உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணிவிடும். உன் மனம் என்பது அது அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை அது உணர வைத்துவிடும். நீ நல்லது நினைத்தாலும் அது உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான். அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடத்தி எறி. இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கும். நம் மனம் என்பது நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைதான். உன்னோட நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று. உன் கெட்டதை போரிட்டு வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று. இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும். நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு வந்து சேரும். யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுதுவிடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் அப்பா நான் மட்டுமே என்று மறந்துவிடாதே. நீ சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீ தினமும் அழுது என்னை இன்னும் கூடுதலாக கஷ்டப்படுத்துகிறாயே. உன் கஷ்டத்தை தாங்க நான் தான் இருக்கிறேனே. உன் கர்மாக்களிடம் நான் மன்றாடும் கஷ்டத்தை விட நீ அழுவதுதான் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உன்னுடன் நான் இருக்கப் போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாக்கப் போகிறேன். உனக்கு விரைவில் நல்லது நடக்க நான் போராடுவேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.